அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர்ந்து ஒரு 100 நாள் கடந்துட்டாங்க. தமிழக மக்களுக்கு தேவையான திட்டங்களை எந்த அரசாக இருந்தாலும் சரி கொண்டு வரும்போது அதை ஆதரிக்க வேண்டிய பணி நம்மளது. அதை எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி மக்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்குற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இப்போ அந்த சூழ்நிலையில் தான் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் கூட இன்றைக்கி ஒரு திட்டத்தால் அதை எதிர்த்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன். குறிப்பாக சொல்லப்போனால் போக்குவரத்து துறை அரசு சார்பில் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சேர்ந்த எஸ்எஸ் என்டர்பிரைஸ் லக்னோவை தலைமையிடமாக கொண்டு செயல்படுற இந்த நிறுவனத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழக அரசு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, பணி ஒப்பந்தம். அதாவது போக்குவரத்து துறையில் நடத்துனர்கள் பற்றாக்குறை காரணமாக சென்னை மாகாணத்தில் இருக்கிற ஒரு 6 மண்டலங்களில் கிட்டத்தட்ட 1797 நடத்துனர்கள் தேவைப்படுறாங்க. அப்படி தேவைப்படும் பட்சத்தில் அதை தமிழக இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம எங்கேயோ கொண்டு போய் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு முதலெல்லாம் தமிழக அரசே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடத்துனர்களை பணிக்கு நியமனம் பண்ணுறது வாடிக்கையாக இருந்துச்சு. அது மேலும் இப்போ பற்றாக்குறை காரணமாக அது மீண்டும் தமிழக அரசே அந்த திட்டத்தை எடுத்து அவங்களே பணி நியமனம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போட்டிருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு தனியார் நிறுவனமான உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த அந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு தாரை வார்த்தது மூலிமா தமிழக இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அப்படி ஏற்படும் போது கிட்டத்தட்ட அதுக்கான திட்டத்துக்கு உண்டான நிதிகளை கூட ஒதுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 64 கோடி 50 லட்சத்துக்கு அந்த திட்டத்தை வகுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்யும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 27,500 சம்திங் சம்பளமாக நிர்ணயம் பண்ணி அந்த தொகையை ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகையும் சரி, இந்த வேலையும் சரி, தமிழக இளைஞர்கள் எத்தனையோ இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையில்லாமல் ஒரு வட மாநில இளைஞர்களுக்கு கொண்டு போய் வேலையை கொடுத்து தமிழ்நாட்டோட இளைஞர்களுடைய வேலை கேள்விக்குறியாக்கும் இந்த நிலைமை மாறணும். தமிழக வெற்றிக் கழகம் இதை கருத்தில் எடுத்து இந்த திட்டத்துக்கு மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதுபோக இன்றைக்கி எத்தனையோ தனியார் தொழிற்சாலைகளில் வட மாநிலத்தை சேர்ந்த எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கி வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனாலேயே தமிழக இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்கனவே இருக்குது. கூலி தொழிலையே அது இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அரசு துறையில்